guys, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு கேட்டிங்கன்னா சேலம் ஜங்ஷன். எஸ், சேலம் ஜங்ஷன்ல தான் இருக்கேன். இங்க இருந்து தான் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போறேன். இது வரைக்கும் சேலம் ஜங்ஷன்ல இருந்து நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ணது இல்ல. சோ அது வழியா போயிருக்கோம். சோ அதனால இங்க இருந்து ஒரு ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். எந்த ட்ரெயின் கேட்டிங்கன்னா சேலம்ல இருந்து அரக்கோணம் வரைக்கும் போகக்கூடிய மெமோ எக்ஸ்பிரஸ் இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ண போறோம். சோ அதை பத்தி நிறைய பேசலாம். வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு போலாம் வாங்க. சேலம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பார்க் மாதிரி செட்டப் நல்லா இருக்குங்க பார்க்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சுன்னா நல்லா ஸ்டைலாக வந்துடும் பார்க்குறேன். இப்போ இந்த கலர் பில்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் ஒர்க்கு போயிட்டுருக்கு. இதுதான் மக்களே நம்மளோட ட்ரெயின். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது 1 பிளாட்ஃபார்ம், இது வந்து 1A. இந்த சென்னை மெயில் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து மும்பை எக்ஸ்பிரஸ், அதாவது சென்னை எக்மோரில் வந்து சிஎஸ்எம்டி மும்பை போகிற ட்ரெயின். ஸோ நமக்கு ஒரு நாள் அது மும்பை போயிட்டு மும்பையிலேருந்து ரிட்டர்ன் வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த ட்ரெயின் வந்து சென்னை எக்மோர்லேருந்து நம்ம விருதாச்சலம் வழியாக சேலம் வரும். ஸோ அந்த வண்டி தான் நினைக்கிது. நைட்டு இங்கேருந்து 9:30க்குன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னை எக்மோர் கிளம்பிடுற வண்டி. இந்த ட்ரெயின் வந்து ஒரு ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்றதுனால, லோக்கல் எக்ஸ்பிரஸ், அதாவது லோக்கல் ட்ரெயினில் கொஞ்சம் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்றதுனால இந்த ட்ரெயின் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு க்ளீனாக இல்லை. ஸோ இந்த ட்ரெயினோட இது பாருங்கள், தயாரித்தது வந்து மேனுஃபேக்சரிங் எல்லாம் நம்ம ஐசிஎஃப் கோச்சில் தான் தயாரிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஜூலை 2019 தான் வந்திருக்கு நம்ம சதர்ன் ரயில்வே கீழே மெமோ. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை வரைக்கும் போகக்கூடிய மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ். ட்ரெயின் ஃப்ரீயாக போகுது. பார்த்தீங்கன்னா இது இப்போ தான் கொஞ்ச நேரம் தான் அந்த ட்ரெயினை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த நேம் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா நேம்லாம் எதுவுமே வரல. ஸோ அந்த வண்டி கிளம்பி போயிருச்சு. ஸோ அந்த வண்டிக்கும் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய வண்டிக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே ரேக் ஷேரிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி எதுக்காக இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் சென்னை தான் போகிறேன். பின்னாடி கோவை இருக்குது. கோவை நான் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன் இதில் போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதில் ரொம்ப கும்பலாக இருக்கும். அது இல்லாமல் இது ஒரு லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸு லோக்கல் ட்ரெயின் போகுது. ஸோ அதனால் இதை கவர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான். இங்கேருந்து நீங்கள் சென்னைக்கும் போகலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெயினில் இங்கேருந்து போயிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம் போயிட்டிங்கன்னா, அரக்கோணம் இடத்துல கரெக்டாக 9:30 ஒரு வண்டி இருக்குது. ஸோ 8:30 நினைக்கிறேன், டைமிங் கரெக்டாக தெரில எனக்கு. அங்கேருந்து அந்த வண்டி பிடிச்சிக்கிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சென்ட்ரல் போயிடலாம். அப்படி இல்லைனா பின்னாடியே கோவை வருவான். ஸோ நான் ஏன்டா கோவையில் டேரெக்டாக ஏறி போகலாமா, அதுக்கு எதுக்கிட்ட மாறி போகணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அந்த நீங்கள் கோவையில் போனீங்கன்னா நல்லா ரஷ்ஷாக இருக்கும், ரொம்ப கும்பலாக இருக்கும். பட் இந்த ட்ரெயினில் அந்தளவுக்கு கும்பலாக இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ரூட்டில் இந்த ட்ரெயின் வந்து போகிற ரூட்டு பார்த்தீங்களா? ஸோ இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் ஸ்டாப்லாம் நின்று தான் போகும் லோக்கல் ட்ரெயின் அப்படின்றதுனால. லோக்கல் எக்ஸ்பிரஸ் தான், ஆனால் எல்லா ஸ்டாப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லா ஸ்டாப்பும் மக்கள் ஏறி இறங்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். வாங்க மக்களோட சேர்ந்து ஜேர்னி பண்ணுவோம். ஸோ அவங்க எங்கெங்கே எப்படி இருக்குன்றதை பார்த்துன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாங்க போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. ஸோ 3:10, 3:30 வண்டி நம்ம வண்டி எடுத்துருவாங்க. இந்த கோச்சை வந்து பார்த்திங்கன்னா இந்த வளமரம் அடிச்சிருக்கும்ல. ஸோ இது வந்து ஒரு சில கோச்சஸ் மட்டும்தான் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கோச்சஸ் இருக்குது. அதில் வந்து விண்டோஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த மாதிரி இருக்குது, எட்டி பார்க்க முடியாது. பேசஞ்சர் நார்மலாக ஏறி இருக்காங்க. ஸோ சீட்லாம் அங்கங்கே ஃபுல்லாக இருக்குது. ஒரு சில கோச்சு ஃபுல்லாக இருக்குது, ஒரு சில கோச்சு ஃப்ரீயாக இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது, ஆவரேஜாக இருக்குது. கைஸ், நம்ம இப்போ ட்ரெயினுக்கு பேக் சைடில் நிற்கிறோம். ஸோ இது ஒரு பேக் சைட் ட்ரெயின் இப்படி போவோம். ஸோ வந்து ட்ரெயினை பற்றி ஒரு ரேக் ஷேரிங் இருக்குல்ல, ஸோ அந்த டீட்டெயில் பேசலாம் தான். இந்த ட்ரெயினுக்கு வந்து ரேக் ஷேரிங் யாரும் கேட்டிங்கன்னா, முன்னாடியே உங்களுக்கு வீடியோவில் ஆரம்பத்தில் ஒரு ட்ரெயின் காமிச்சிருப்பில்ல. ஸோ அந்த மயிலாடுதுறை மெமோ எக்ஸ்பிரஸ், ஸோ அந்த ட்ரெயின் தான். அந்த ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயினுக்கு என்ன ரேக் ஷேரிங் கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெயின் இங்கேருந்து, அதாவது அரக்கோணத்துலேருந்து காலையில் 5:30க்கு கிளம்புன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து இங்கே சேலம் வரும். சேலம் வந்ததுக்கப்புறம் சேலத்துலேருந்து மதியம் 2 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸாக, மயிலாடுதுறை மெமோ எக்ஸ்பிரஸாக அந்த ட்ரெயின் கிளம்பி போய்டும். மயிலாடுதுறையிலேருந்து அங்கேருந்து காலிலேருந்து சேலம் வருது பார்த்திங்களா? ஸோ அந்த வண்டி இங்கே அரக்கோணமாக போயிடும். நம்ம வைகை பல்லவன் மாதிரி தான் ரேக் ஷேரிங்கு.
ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து ஐசிஎஃப் கோச்சாக இருந்தது அந்த மயிலாடுதுறை லைனில் போதில். ஸோ இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் போடவும் அதுக்கும் மெமோ கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் திருச்சி வழியாக போகிற ஒரு முக்கியமான மெமோ, அதாவது ஃபஸ்ட்டாக சொல்ல போனால் திருச்சி வழியாக போகக்கூடிய ஒரு மெமோ ட்ரெயினாக அந்த ட்ரெயின் செயல்பட்டு இருக்குது. ஸோ அந்த ட்ரெயினோட வீடியோ அடுத்தடுத்து பண்ணலாம். இப்போ நம்ம அந்த அரக்கோணம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம். நான் ஏன்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஏன்னா நம்ம வந்து பின்னாடி வர கோவையில் இருக்க க்ரௌடுக்கு இந்த ட்ரெயினில் போகிறது எவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்லி. ஸோ ரொம்ப க்ரௌட் இல்லாமல் இருக்கும். ஸோ மக்களே, நான் எதிர்பார்த்த மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல. ஸோ கும்பல் அந்தளவுக்கு இருக்காதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நான் இப்போ கரெக்டாக வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. ஸோ 3:25 ஆகுது. இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் அங்கங்கே ஃப்ரீயாக தான் இருக்குது. நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு கோச்சில் இருக்கேன். ட்ரெயின் இப்படி போகணும், நான் லாஸ்ட்டு கோச்சில் இருக்கேன். அங்கங்கே ஒரு சில சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஒரு சில பேர் வந்து சீட்டில் ஃபுல்லாகவே படுத்தே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இடையில நடுவில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அது மட்டும் 1-2 கொஞ்சம் ஃபுல்லாகிற மாதிரி தான் இருக்குது. பட் ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தலாம். இதில் மோஸ்ட்லி போகிறவங்க யாருமே ஃபுல்லாக அரக்கோணம் போகிறவங்கன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஸோ ஏன்னா பின்னாடியே வந்து கோவை ஒரு நாள் அதை தான் மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது இடையில இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாப்பிங் நிற்கிறதுனால அது யூஸ் பண்ணுற மக்களுக்கு ரொம்ப பயன்படுத்ததாக இருக்கும். அதனால் லோக்கலில் இருக்க மக்கள் எல்லாமே இதை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ கைஸ், கரெக்டாக 3:30 ஆகுது. ஸோ நம்ம ட்ரெயின் ஆன் டைமுக்கு சேலம் ஜங்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்பிடுச்சு. ட்ரெயின் வந்து ஒரு லோக்கல் எக்ஸ்பிரஸ் அப்படின்றதுனால இந்த ட்ரெயினோட ஃபேர் வந்து கொஞ்சம் பீஸ் அதிகம். நார்மல் நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இதுக்குரிய ஃபேர் வரும். அதாவது எனக்கு வந்து சென்னைன்ற பாருங்கள், சேலத்தில் இருந்து அரக்கோணம்க்கு பின்னாடி வர எந்த வண்டியில், கோவையாக இருக்கட்டும், ஸோ தான்பாங்காக இருக்கட்டும், எந்த வண்டியில் போனாலும் உங்களுக்கு 100 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதே ஃபேர் தான் இந்த வண்டிக்கும். இங்கேருந்து சேலம்லேருந்து அரக்கோணம் வரைக்கும் 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே வந்து இது பேசஞ்சராகவோ மெமோவோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு 50 ரூபா தான் வரும். ஏன்னா 200 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் அது பேசஞ்சர் ட்ரெயினாக வரும். 200 கிலோமீட்டருக்கு மேலே போய்ட்டு அது பேசஞ்சர் ட்ரெயினாக கணக்கு வராது, எக்ஸ்பிரஸாக கனெக்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் இந்த ஃபேர் வாங்குறாங்க இந்த ட்ரெயினுக்கு. ஸோ திருச்சியில் இருக்கிற மாதிரியே நம்ம சேலத்துலேயும் பார்த்தீங்கன்னா சப்வேவும் இருக்குது, ஃப்ளைஓவர் பிரிட்ஜும் இருக்குது. ஸோ திருச்சியில் அதே மாதிரி தான் சப்வே இருக்கும், ஃப்ளைஓவர் பிரிட்ஜு இருக்கும். அந்த சத்தம் கேட்குதுங்களா? சடனாக பிக்கப் ஒன்று எடுக்குமே. அங்கே ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பெங்களூர் லைன் கனெக்ட் பண்ணுறது. இது ஒரு பெங்களூர் லைன் தான். அது உள்ளே வரத்துக்கு, அது அப்படியே வெளியே போகிறதுக்கு அப்படியே 2 ட்ராக் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பெங்களூர்லேருந்து இங்கிட்ட சென்னை கனெக்ட் பண்ணுறது இருக்குல்ல, ஸோ அந்த ரூட்டு. கருப்பூர் ஸ்டேஷன் வந்திருக்கோம். நமக்கு சேலம்லேருந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம் வரைக்கும் 17 இன்டிமீடியட் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய அந்த கருப்பூர் அந்த ஸ்டேஷன் தான் வண்டி வந்திருக்கு. ரெண்டாவது இன்டிமீடியட் ஸ்டேஷன் நமக்கு தின்னப்பட்டின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கோம். அடுத்து வந்து நமக்கு பொம்மிடி தான். ஸோ நம்ம ட்ரெயின், அதாவது நம்ம ட்ராவல் பண்ணுறது ட்ரெயினோட டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது நம்ம சேலத்துலேருந்து அரக்கோணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 265 கிலோமீட்ரு மொத்த டிஸ்டன்ஸ். ரொம்பவும் சின்ன ஸ்டேஷன்.
ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெயில் அடிச்சுருந்தா ரொம்ப கசகசான இருந்திருக்கும். சில் கிளைமேட்டாக இருக்குது. இங்கே தான் மக்களை கூட்டமே இருக்குது. இங்கே தான் கொஞ்சம் வந்து பரபரப்பாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ ஏகப்பட்ட மக்கள் ஏறி இறங்குறாங்க. இப்போ வந்தது பார்த்தீங்களா? ஸோ அங்கேருந்து சேலத்துலேருந்து இங்கே பொம்முடியில் நிறைய பேர் இறங்குறத பார்க்க முடியுது. இறங்கி பாருங்கள், எல்லாருமே ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகி போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி பொம்முடியில் பேசஞ்சர் ஏறுறதையும் பார்க்க முடியுது. ஸோ இங்கேருந்து அடுத்தடுத்து இந்த ஜோலார்பேட்டை செக்ஷன், அரக்கோணம் செக்ஷனில் இருக்குல்ல, ஸோ அதில் இறங்குறவங்களாம் இருக்காங்களே. அடுத்த ஒரு ஸ்டேஷன் வந்துருக்கோம், புட்டிரெட்டிப்பட்டி. பிளாட்ஃபார்ம் அங்கிட்டு தான் இருக்குது. மக்களே, இந்த புட்டிரெட்டி ஸ்டேஷனில் நிறைய பேசஞ்சர் முன்னாடி இருக்க கோச்லாம் இறங்குறாங்க. ஏறுறத விட இறங்குறவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. சின்ன ஸ்டேஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, நிறைய மக்கள் இறங்குறாங்க இங்கே. கூட்டமே இல்லைன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் நடந்தது வேறு. இந்த இடத்துல படிக்கட்டில் மேலே ஏறிப்பிட்டாங்க. அவ்வளோ பேசஞ்சர் மிடில் இருந்த கோச் இருந்துச்சுல, அதில் ஏறி இறங்கியிருக்காங்க. ஸோ ஓப்பனிங் அங்கேருந்து வரப்போ யாருமே இல்லாத மாதிரி இருந்தது. நிறைய பேர் முறப்பூரில் இறங்கியிருக்காங்க. காசம்பட்டி பிளாட்ஃபார்ம் பாருங்கள், செட்டிலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ளைஓவர் பிரிட்ஜெலாம் ரொம்ப கம்மி. ஆனால் அது மேலே சீட்டு மாதிரி போட்டிருப்பாங்களா, அது சீட்டு மாதிரி இல்லை பாருங்கள், பழைய மாடல் டைப்பு. கரெக்டாக மணி 5ங்க. சாமல்பட்டி வந்துருவோம்.
சாமல்பட்டியில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஏற செய்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் நிற்கல வந்துட்டேன். எல்லாருமே ஏறிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதுக்காக வந்துட்டேன். ஸோ வந்து நிறைய பேசஞ்சர் என்ன பண்ணுறாங்க, இறங்கி இது கிராஸ் பண்ணி ட்ராக் கிராஸ் பண்ணி நிறைய பேர் போகிறாங்க வந்துட்டு. திருப்பத்தூர் வந்தாச்சு மக்களே. ஸோ இடையில இந்த ஒரு 3 ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு க்ரௌட் இருக்கு. நல்ல க்ரௌடு மக்களே திருப்பத்தூரில். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜோலார்பேட்டை தான் அடுத்த ஸ்டாப்பு. ஸோ இருந்த கும்பல்லாம் கொஞ்சம் இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன், உள்ளே இருந்த ட்ரெயினில் இந்த க்ரௌட்லாம். Tab 7 லால்குடா லோக்கல் ஷெட்டுன்னு நினைக்கிறேன். ஜோலார்பேட்டை சந்திப்பு வந்தாச்சு மக்களே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங்ஸ் வந்து இருக்குது. பட் வந்து ரொம்ப இதெல்லாம் கொஞ்சம் மேஜரான ஸ்டேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி இருக்குது, ஆம்பூர் இருக்குது, குடியாத்தம், காட்பாடி. ஸோ இது மாதிரி கொஞ்சம் ஸ்டேஷன் தான் இருக்குது. மலை கைஸ் ஜோலார்பேட்டையில் ஒரு காஃபி ஒன்று வாங்கினேன். டீ கிட்டேன், டீயில் காஃபி தான் இருக்குன்னாங்க இங்கே. ஸோ ஓகே, காஃபி ஒன்று குடிச்சிட்டு ட்ரெயினில் ஏறுவோம். நாகர்கோயில் மும்பை சிஎஸ்எம்டி போகிற வண்டிங்க. ஸோ நாகர்கோயிலேருந்து மும்பை போகிற வண்டி இப்போ தான் உள்ளே வருது. அதனால தான் நம்ம ட்ரெயின் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தது இங்கே. ஸோ அந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் தான் நம்ம வண்டி போகும். ஃபைவ் மினிட்ஸ் டிலேவோட ஜோலார்பேட்டை ஜங்ஷன் வந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக
இந்த வண்டிக்காக தான் நான் நிற்கிதுன்னு நினச்சேன். இந்த நாகர்கோவில் டு மும்பை போகுதுல்ல, ஸோ இந்த வண்டிக்காக நிற்கிதுன்னு பார்த்தேன். பட் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இது ஹால்ட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஜோலார்பேட்டை அன்அஃபிஷியல் ஹால்ட் தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு. வாணியம்பாடி. வாணியம்பாடியிலேருந்து கிளம்பியாச்சு. எங்கள் கோச்சில் இப்போ பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது சீட்டு ஃபில் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து கீழே அப்படியே இந்த எதிர் ப்ளஸ் அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஸோ ஒரு 10 minutes டிலேவோட ஆம்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். எஸ் ஆமாங்க, பக்கத்தில் லால்பாக் வந்துடுவோம். சென்னை சென்ட்ரல்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் போகிறோம். லால்பாக் வந்துக்கிட்டே இருக்கோம். லால்பாக் எக்ஸ்பிரஸ் வந்துட்டான். ஸோ நல்ல க்ரௌட் இருக்கும் வண்டியில். லால்பாக்கு ஆம்பூர் நான் கரெக்டாக அப்போ தான் உள்ள வரோம். நம்ம கிளம்புறோம். இந்த வண்டியில் மாதிரி இந்த வண்டியில் ஏறுறாங்க. ஓ இடத்துல எம்டி ஸ்டேஷன் இறங்குவாங்களோ? எவ்வளோ பேர் இறங்குறா பாருங்கள் ஆம்பூரில். இங்கே பாருங்கள் கும்பலை. ரொம்ப கம்மியாகுது இப்போ. ஒரு 5 நிமிஷம் டிலேவோட குடியாத்தம்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அடுத்து வந்து நமக்கு அடுத்த ஸ்டாப்பேஜ் காட்பாடி தாங்க. ஸோ 25 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் இருந்து தான்.
சென்னை சென்ட்ரல் டு கேஎஸ்ஆர் பெங்களூர் சதாப்தி உள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ ஆன் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகுந்தராயபுரம் வந்திருக்கும். ஸோ அடுத்து வந்து வாலாஜா ரோடு, சோளிங்கூர், அடுத்து அரக்கோணம். ஸோ வந்து நான் இங்கே யாருமே இறங்க மாட்டாங்க அப்படி தான் நினச்சேன். பட் நிறைய பேர் சர்ப்ரைஸாக நிறைய பேர் இங்கே இறங்குறத பார்க்க முடியுது. வாலாஜா ரோடு சோளிங்கூர் வந்திருக்கோம். ஸோ அடுத்து வந்து நம்ம அரக்கோணம் தான் லாஸ்ட் ஸ்டாப்பு. ஸோ ட்ரெயினில் அப்படியே ஏன் கொஞ்சம் இருக்கவங்க அப்படியே தாங்க இருக்காங்க. ஸோ பெருசாக யாருமே நேரம் இல்லை. அடுத்து அரக்கோணம் ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பிடுச்சு மக்களே. மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் வந்தாச்சுங்க. வந்தாச்சு அரக்கோணம். ஷெட்யூல் டைம் வந்து ஷெட்யூல் டைம் வந்து 8:30 தான் நமக்கு அரக்கோணம் அரைவல் டைமு. ஸோ பட் நமக்கு இப்போ சர்ப்ரைஸாக வந்து 8:15 வந்துட்டாங்க. ½ அன் ஹவர் பிஃபோராகவே வந்துட்டாங்க. ரொம்பவே இதாக இருக்குது. ஸோ இப்போ நான் சென்னை சென்ட்ரல் போகணும், தாம்பரம் போகணும், சென்னை வெளியே தான் போகணும். சப்தகிரி வரும்னு பார்த்தா சப்தகிரி ஆல்ரெடி டிலே. ஸோ இங்கே ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்குது, அதை பிடிச்சிட்டு நம்ம போனால் கொஞ்சம் 10:30 பேர்லான்னு பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி போகிறேன்றதை. ஸோ ஓகே மக்கள், இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ பாய் மக்களே, அடுத்த வீடியோலாம் சந்திக்கிறேன்.